அப்படியே அவரை விட்டுவிட்டால் அவர் தனிமையில்தான் இருப்பார் என்று கவலையும் கொண்டனர். சிவபெருமானுக்கு ஏற்ற பெண் யாரேனும் உண்டா என பிரம்மதேவனிடம் விஷ்ணு பகவான் கேட்டார். அதற்கு தன் மகனான தசாவிற்கு பிறந்த பெண்ணான சதியை பிரம்மதேவன் பரிந்துரைத்தார். சிவபெருமானும் சதியும். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் பக்தையானவர் சதி. அவருக்கு பணிவிடை செய்யவும் அவரின் மனைவியாக வாழ்ந்திடவும் நினைத்தாள். தனக்கு பல இடங்களில் இருந்து வந்த வரன்களை கூட அவைகள் அனைத்தையும் நிராகரித்து சிவபெருமானை எண்ணி தவம் புரிய ஆரம்பித்தாள். தீவிர தவத்தால் இருந்த அவள் நாளடைவில் உணவு மற்றும் தண்ணீரையும் துறந்து இலைகளை மட்டுமே உண்டு பின் அதையும் கூட துறந்தாள். கடைசியாக அவள் முன் சிவபெருமான் தோன்றினார். அவள் மனதில் இருந்ததை அறிந்த சிவபெருமான் அவளை பார்த்து புன்னகைத்தார். தன் கோரிக்கையை அவள் கூறுவதற்கு முன்பாகவே சிவபெருமான் அவளை மணக்க முன்வந்தார்.